ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு தெர்மோடைனமிக்ஸில் உள்ள அந்த 4 லா, 0th லா, ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா, இந்த 4 லாவும் நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டு எல்லாத்தையும் படித்து திரும்ப ஒரு ரீகால் பண்ணணும். ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்டேட்மெண்ட்டு அந்த லாஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் உண்டு. சரிங்களா? அப்போ வந்துட்டு 0th லா, ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா ஏற்கனவே படிச்சிருந்தாலும் அதை ரிவிஷன் பண்ணி எனக்கு எல்லோரும் இண்டிவிஜுவலாக இன்றைக்கி அது ஒரு கொஸ்டினாக எழுதணும். நீங்கள் இப்போ அதை தவிர்த்து இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ஒரு சின்ன டாபிக், ஸ்டாண்டர்ட் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன். சரிங்களா? ஸ்டாண்டர்ட் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன். சரிங்களா? உருவாதல் என்தால்பி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸ்டாண்டர்ட் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் எ காம்பவுண்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த சேஞ்ச் இன் த என்தால்பி. என்தால்பின்னா என்னப்பா சிம்பிள்? டெல்டா ஹச். சரிங்களா? சேஞ்ச் இன் த என்தால்பி that takes place when 1 mole of compound. சரிங்களா? 1 மோல்னா 1 HCl சார், 1 வாட்டர். சரிங்களா? 1 மோல் முன்னாடி இங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸ் போடுறீங்க பார்த்தீங்களா, இது 1 மோல். சரிங்களா? 1 mole of compound is formed from it is elements present in their standard state. சரிங்களா? அதிலோட இந்த HCl ஃபார்ம் பண்ண என்னென்ன எலமெண்ட் தேவை? ஹைட்ரஜனும் குளோரினும் தேவை. அதே மாதிரி வாட்டர் ஃபார்ம் பண்ண ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் தேவை. சரிங்களா? அது வந்துட்டு எந்த ஸ்டேட்டில் இருக்கணுமா? ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்டில் இருக்கணுமா? சரிங்களா? அதாவது அதில் உள்ள எலமெண்ட்ஸ் ஹைட்ரஜனோ குளோரினோ இல்லை ஹைட்ரஜனோ ஆக்சிஜனோ ப்ரெசென்ட் இன் ஏ ஸ்டாண்டர்ட் ஸ்டேட். ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்னா என்னப்பா? கண்டிப்பாக 25 டிகிரி சென்டிகிரேட், 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷர். சென்டிகிரேட்டில் சொன்னீங்கன்னா 25 டிகிரி. இல்லை சார் நான் கெல்வினில் சொல்கிறேன்னா 298 கெல்வின், அதை தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 298 கெல்வின். அப்போ 298 கெல்வின், 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷர் இல்லை 1 பார் ப்ரெஷர். இதுக்கு பிறகு என்னது? ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்ஸ். அப்போ இந்த மாதிரி நிலைமைகளில் உள்ள போது அந்த பொருட்களோட, சரிங்களா, எந்த பொருட்களோட அந்த ரியாக்டன்ஸ் ஹைட்ரஜனோ ஆக்சிஜனோ இல்லை ஹைட்ரஜனோ குளோரினோ அது வந்துட்டு 1 மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு, சரிங்களா, எவ்வளோ என்தால்பி சேஞ்ச் ஆகுதோ, என்தால்பினா தெரியும் உங்களுக்கு, டெல்டா ஹெச் சேஞ்ச் ஆகுதோ, அதுக்கு பேர் தான் என்னது? ஸ்டாண்டர்ட் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன். சரிங்களா? ஸ்டாண்டர்ட் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் அப்படின்னு சொன்னால் திரும்ப சொல்லணும்னா 1 மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு எவ்வளவு என்தால்பி சேஞ்ச் ஆகுது ஃப்ரம் இட்ஸ் ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அ ரியாக்டன்ஸ். அதை தான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. பை கன்வென்ஷன்ஸ் இந்த ஸ்டாண்டர்ட் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் அசைன்ட் வேல்யூ. ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஸ்டாண்டர்ட் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் வேல்யூ எவ்வளோ வச்சுருக்காங்க? 0ன்னு வச்சுருக்காங்க. சரிங்களா? கொடுக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதை நீங்கள் இப்போ ஆக்சிஜனுக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அதோட ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் என்ன வேல்யூன்னு வச்சுக்கணும்? நீங்கள் 0 அப்படின்னு வச்சுக்கணும். சரிங்களா? பின்னாடி ஒரு ப்ராப்ளத்தில் யூஸ் பண்ணுவாங்க, அதை பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ரீட் பண்ணி பாருங்கள். ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்டில் உள்ள எலமெண்ட்ஸு 1 மோல் சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது எவ்வளோ என்தால்பி சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு பிறகு என்னது? ஸ்டாண்டர்ட் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ ஃபெரிக்கும் சல்ஃபரும் ரெண்டுமே சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. சரிங்களா? ஃபெரிக்கும் சல்ஃபரும் ரியாக்ட் பண்ணி 1 மோல் ஆஃப் ஃபெரிக் சல்ஃபேட் ஃபார்ம் பண்ணுது. சரிங்களா? இப்போ வந்துட்டு டெல்டா ஹெச் ஃபார்மேஷன், அதாவது ஸ்டாண்டர்ட் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் எவ்வளோ? -100.42 கிலோஜூல் பெர் மோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு 2 கார்பனும் ஒரு ஹைட்ரஜனும் சேர்ந்து 1 மோல் ஆஃப் அஸ்லீனை ஃபார்ம் பண்ணுது. 1 மோல் ஆஃப் அஸ்லீனை ஃபார்ம் பண்ணுது. அது என்னது? +222.33 கிலோஜூல் பெர் மோல். அப்போ 1 மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், ஒரு ஃபெரிக் சல்ஃபைடு ஒரு அஸ்லீன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு எவ்வளவு ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன்? அதுக்கு பிறகு என்னது? ஸ்டாண்டர்ட் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி ஆஃப் குளோரினும் ஆஃப் ஹைட்ரஜனும் ரியாக்ட் பண்ணி ஒரு HCl ஃபார்ம் பண்ணுது. அப்போ எவ்வளவு அந்த வேல்யூக்கு பிறகு என்னது? ஸ்டாண்டர்ட் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன். சரிங்களா? இப்போ ஸ்டாண்டர்ட் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன்னா ஒரே ஒரு பாயிண்ட்டை சொன்னோம்னா 1 மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணணும். இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 1 மோல் தான் இருக்குது. ஒரு ஃபெரிக் சல்ஃபேட் இருக்குது. சரிங்களா? ஒரு ஃபெரிக் சல்ஃபேட், அடுத்து என்னது? ஒரு அஸ்லீன், ஒரு HCl. இது ஃபார்ம் பண்ணும்போது எவ்வளோ ஹீட்டு என்தால்பி சேஞ்ச், அதான் டெல்டா ஹெச் அப்படின்னா என்தால்பி சேஞ்ச். டெல்டா ஹெச்னா என்னதுப்பா? என்தால்பி சேஞ்ச். சரிங்களா? என்தால்பி சேஞ்ச்னா வெப்பநிலை, அந்த இது மாறுறது எவ்வளோ மாறுது அதுக்கு பேர் தான் என்னது? ஸ்டாண்டர்ட் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன். ஆனால் இந்த ரியாக்டன்ட் ஸ்பீசிஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபெரிக், சல்ஃபரேட், கார்பன், ஹைட்ரஜன், குளோரின், ஹைட்ரஜன், இதெல்லாம் எந்த ஸ்டேட்டில் இருக்கணுமா? ஸ்டாண்டர்ட் ஸ்டேட். ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்னா என்னதுப்பா? 298 கெல்வின் 0 அட்மாஸ்பியர், 1 அட்மாஸ்பியர், 298 கெல்வின் 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷர் அப்படின்ற கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ். வாட் இஸ் மீன் பை தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ்? தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் இன்ஸ் ஏ பேலன்ஸ்டு ஸ்டாக்கியோமெட்ரிக் கெமிக்கல் ஈக்குவேஷன். பேலன்ஸ்னா ரெண்டு பக்கட்டும் சரிசமன் செய்யப்பட்ட ஒரு ஈக்குவேஷன்ஸ் தான். இப்போ ஏதாவது நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எழுதலாம். சரிங்களா? HCl + NaOH gives NaCl + H2O. இந்த மாதிரி ரெண்டு பக்கட்டும் பேலன்ஸ் ஆகிருக்கு. இங்கேயும் ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, இங்கேயும் ஒரு 2 ஹைட்ரஜன் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி 1 2 இங்கேயும் 2 H2Oவில். சரிங்களா? ஒரு Cl இங்கேயும் ஒரு Cl, ஒரு Na ஒரு Na, ஒரு ஆக்சிஜன் இங்கேயும் ஒரு ஆக்சிஜன். சரிங்களா?
அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு பேர் தான் என்னது பேலன்ஸ்டு ஸ்டாக்கியோமெட்ரினா விகிதாச்சாரம், அதாவது ரியாக்டன்ட்டோட சைடில் உள்ள மோல்ஸும் ப்ராடக்டில் சைடில் உள்ள மோல்ஸும் சமமாக இருந்தால் அதுக்கு பேர் என்னது ஸ்டாக்கியோமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்க்ளூட்ஸ் த என்தால்பி சேஞ்ச். சரிங்களா, அதில் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கும்போது பேலன்ஸ்டு ஈக்குவேஷனில் எவ்வளோ என்தால்பி மாற்றம் அடையுது அந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு பேர் தான் என்னது தெர்மோ கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ். அதை வந்துட்டு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இது ஒரு கொஸ்டினில் கேட்டிருக்கேன். சரிங்களா, கன்வென்ஷன்ஸ் ஆர் அடாப்டட் இன் தெர்மோ கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ். த ஃபர்ஸ்ட் கன்வென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா the coefficients in a balanced thermochemical equations refer to number of moles of reactants and products involved in the reactions. சரிங்களா, இப்போ பார்த்தோம் நம்ம ஒரு ஈக்குவேஷன்ஸ் நம்மளே எழுதினா சும்மா HCl ப்ளஸ் வந்துட்டு NaOH gives என்னப்பா வரும் NaCl ப்ளஸ் வாட்டர் அப்படின்னு எழுதுகிறோம். இதில் வந்துட்டு இந்த ஒரு HCl ஒரு NaOH ஒரு சோடியம் குளோரைடு தான் ஃபார்ம் பண்ணுது, ஒரு வாட்டர் தான் ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லி நோட் பண்ணுற பார்த்தீங்களா. அதுக்கு பேர் தான் கோஎஃபிஷியன்ட்ஸ் இன் ஏ பேலன்ஸ்டு தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் ரெஃபர் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ். இதுக்கு பேர் தான் என்ன தான் இந்த 1 1 1 அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, இதுக்கு பேர் தான் என்னப்பா மோல். ரியாக்டன்ஸ் ரைட் சைடில் இருந்தால் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் புரியும்னு நினைக்கிறேன். அதாவது பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸில் முன்னாடி உள்ள நம்பருக்கு பேர் மோல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்காகவே தெரியும். இந்த என்தால்பி சேஞ்ச் ஆஃப் ரியாக்ஷன், சரிங்களா, என்தால்பி சேஞ்ச் ஆஃப் த ரியாக்ஷன் ஹஸ் டு பி ஸ்பெசிஃபைட் வித் அப்ரோப்ரைட் சைன் அண்ட் யூனிட். சரிங்களா, சேஞ்ச் இன் என்தால்பியை வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க, அதுக்கு எவ்வளோ என்தால்பி சேஞ்ச் ஆகுது, ப்ளஸில் சேஞ்ச் ஆகுதா இல்லை மைனஸில் சேஞ்ச் ஆகுதா, அந்த சைனை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணணும். ப்ளஸில் சேஞ்ச் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ், மைனஸில் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். எண்டோனா டு அப்சார்ப் ஹீட் எனர்ஜி தெரியும் உங்களுக்கு, எக்ஸோ அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னது டு எவால்வ் ஹீட் எனர்ஜி. அதனால இந்த என்தால்பி சேஞ்சை வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. when a chemical reaction is reversed the value of delta H is reversed sign with the same magnitude. சரிங்களா, இப்போ ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு ரெண்டு டைரக்ஷன்லையும் நடக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹேபர் ப்ராசஸ் N2 + 3H2 இதெல்லாம் பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் கிவ்ஸ் என்னதுப்பா 2NH3 அப்படின்ற மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த ஈக்குவேஷன் வந்துட்டு ரியாக்டன்ட்லேருந்து ப்ராடக்ட்டும் ஃபார்ம் பண்ணணும், திரும்ப ப்ராடக்ட்லேருந்து ரியாக்டன்ட்டும் ஃபார்ம் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல இப்போ வந்துட்டு நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து NH3 ஃபார்ம் பண்ணுற ரியாக்ஷன்ஸ் -47 கிலோகலோரி. புக்கில் இல்லை, பழைய புக்கில் இருக்குது, -47 கிலோகலோரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ என்னது ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுற ரியாக்ஷன் -47 கிலோகலோரி. இதே ப்ராடக்ட் டிசோசியேட் ஆகி ரியாக்டன்ட் கொடுக்குறது மைனஸ்க்கு பதிலாக நீங்கள் என்ன போட்டணும் +47 போட்டணும். சரிங்களா, அதை ரிவர்ஸ் ஆயிரும்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அந்த சேஞ்ச் இன் என்தால்பி வேல்யூ ரிவர்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, அதோட பிசிக்கல் ஸ்டேட்ஸை நம்ம மென்ஷன் பண்ணணும். சாலிடாக இருக்கா, லிக்விடாக இருக்கா, இல்லை அக்வஸாக இருக்கா. அக்வஸ்னா வாட்டர் அதிகமாக இருக்குது. சரிங்களா, இன் ஏ பிராக்கெட்ஸ் ஆஃப் ஆல் ஸ்பீசிஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் மஸ்ட் பி ஸ்பெசிஃபைட் வித் தெர்மோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் சென்ஸ். ஏன்னா delta H டிபெண்ட்ஸ் அப்போ அந்த பிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட். அந்த சேஞ்ச் இன் என்தால்பி எதை டிபெண்ட் பண்ணி வருமா, சாலிட் ஸ்டேட்டில் இருந்தால் அது ஒரு மாதிரி வருமா, லிக்விட் ஸ்டேட்டில் இருந்தால் ஒரு மாதிரி, கேசியஸ் ஸ்டேட்டில் இருந்தால், அக்வஸ் ஸ்டேட்டில் இருந்தால் அதை வந்துட்டு நீங்கள் ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணணும். இப்போ உங்களுக்கே தெரியும், லாஸ்ட்டில் எழுதி காட்டுறேன். இஃப் த தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன் இஸ் மல்டிப்ளைடு த்ரூ அவுட் ஏ நம்பர் இந்த என்தால்பி சேஞ்ச் இஸ் ஆல்சோ மல்டிப்ளைட் பை த சேம் நம்பர். சரிங்களா, இப்போ ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை நீங்கள் காமனாக ஏதாவது ஒரு நம்பரை வச்சு நீங்கள் மல்டிபிள் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சேஞ்ச் இன் என்தால்பி delta H வேல்யூவும் நீங்கள் அதே நம்பரால் மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் இப்போ திரும்ப அதே பாயிண்ட்டை திரும்ப வந்துட்டாங்க. நெகட்டிவ் சைன் ஆஃப் delta H, அதாவது என்தால்பி சேஞ்ச் வந்துட்டு எதை எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனை, அதே பாசிட்டிவ் சைன் எதை இண்டிமேட் பண்ணுவான் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இங்கே பாருங்கள், இந்த 2 இந்த 1 இதுதான் என்னதான் மோல்ஸ். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்டில் சொல்லியிருந்தாங்க, இந்த ரெண்டும் என்னது மோல். அடுத்து வந்துட்டு இது வந்துட்டு எந்த ஸ்டேட்டில் இருக்குது, கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால இது பேர் என்னது கண்டிப்பாக அந்த ஸ்டேட்டையும் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த -967 அப்படின்னு சொல்கிறதுனால இது எதை மென்ஷன் பண்ணுப்பா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். delta H வேல்யூ வந்துட்டு மைனஸில் வந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ். அதே மாதிரி தான் எல்லாத்துலேயும் நம்ம இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் கண்டிப்பாக எழுதணும். சரிங்களா, இங்கே பாருங்கள், இந்த ரியாக்ஷன்ஸே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, திரும்ப ரிவர்ஸில் எழுதிட்டாங்க. ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபார்ம் பண்ணுற மாதிரி ரியாக்ஷன் எழுதியிருக்காங்க, வாட்டர் டிசோசியேட் ஆகி ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் போகும். ஃபஸ்ட்டு -967 இங்கே என்னதுப்பா +967.4 அப்படின்னு வச்சுட்டாங்க. சரிங்களா, அப்போ இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதாவது தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் எழுதுறதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. அடுத்தது ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஏ ரியாக்ஷன்ஸ். சரிங்களா, ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஏ ரியாக்ஷன்ஸ் இஸ் என்தால்பி சேஞ்ச் ஃபார் ஏ ரியாக்ஷன். Conditions are denoted adding the substrate 0 to the symbol delta H. அதாவது ஸ்டாண்டர்ட்ன்ற வார்த்தைக்கு நீங்கள் என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணுமா, இப்போ delta H அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, சேஞ்ச் இன் என்தால்பி. சேஞ்ச் இன் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது சேஞ்ச் இன் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் அப்படின்னு சொன்னால் F. இதே வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் அப்படின்னு சொன்னால் என்னப்பா சொல்லுவீங்க, 25 டிகிரி சென்டிகிரேட், ஐ மீன் 298 கெல்வின். அப்படி இல்லைனா 1 அட்மாஸ்பியர் அல்லது 1 பார் ப்ரெஷர். அப்போ இப்படி இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இருந்ததுன்னா நீங்கள் அது மேலே என்ன ஆட் பண்ணணுமா, சப்ஸ்கிரிப்டில், சரியா சாரி சூப்பர் ஸ்கிரிப்டில் என்ன ஆட் பண்ணணும்,
0 அப்படின்ற மாதிரி அந்த நாட் அப்படின்றத ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. அதான் அந்த இடத்துல இந்த நாட் அப்படின்றதெல்லாம் இதை தான் மென்ஷன் பண்ணுது. இப்போ we can calculate the enthalpy of a reactions under standard conditions from the values of standard enthalpy of formation where is a reactant and producted. Standard enthalpy of reactions equal to, இதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்றாங்க. ஸ்டாண்டர்ட் என்தால்பி கால்குலேட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலாவா, ப்ராடக்ட் மைனஸ் என்னது ரியாக்டன்ட், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் என்னது கண்டிஷன்ஸ், ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ். ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ்னா 25 டிகிரி சென்டிகிரேட் ஆர் 298 கெல்வின் ஆர் 1 பார் ப்ரெஷர், இதுதான் என்னது ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அப்போ இந்த ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன்ஸ் ஈக்குவல் டு டிஃபரன்ஸ் பிட்வீன், டிஃபரன்ஸ்னா இதுக்கு இடையில் உள்ள அந்த மைனஸ், ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். அதாவது ப்ராடக்டோட இதுக்கும் மொத்த வேல்யூக்கும் சம்மேஷன் ஆஃப் ரியாக்டன்ட்டோட மொத்த வேல்யூக்கும் உள்ள அந்த டிஃபரன்ஸ்க்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன். இதை வச்சு ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துருக்காங்க ஃபார் ஜென்ரல் ரியாக்ஷன்ஸ். அதாவது இது வந்துட்டு ப்ராடக்ட்ப்பா, ஜென்ரல் ரியாக்ஷன்ஸில் சிசிடிடி அப்படின்றது இது என்னது ப்ராடக்ட், இது ரியாக்டன்ட். சி அப்படின்றது மோல், இந்த ஸ்மால் டி அப்படின்றது மோல், ஏ ஸ்மால் பி எல்லாம் மோல். இதை வச்சு ஒரு ஃபார்முலா எழுதியிருக்காங்க. அதாவது என்னது ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட், அதாவது ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷனை ஃபுல்லாக நீங்கள் வேல்யூஸ் ஃபுல்லாக கூட்டி ரியாக்டன்ட்டோட வேல்யூஸ்லேருந்து மொத்த வேல்யூஸ்லேருந்து நீங்கள் கழிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, புக்லேயே இருக்குது. எக்ஸாம்பிள் 7.2, ஒன்றுமே இல்லை, எத்தனால், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், இதுக்கெல்லாம் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ΔH வேல்யூ கொடுத்துட்டாங்க. கால்குலேட் த ஸ்டாண்டர்ட் என்தால்பி சேஞ்ச் ஃபார் த ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு ஈக்குவேஷன்ஸை எழுதணும். ஒரு ஈக்குவேஷன்ஸ் எழுதும்போது எத்தனால் அப்படின்றது கார்பன் டை ஆக்சைடு வாட்டரும் தருதுன்னா கண்டிப்பாக ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி தான் எத்தனாலும் ஆக்சிஜனும் எரிஞ்சு கார்பன் டை ஆக்சைடாகவும் வாட்டராகவும் போகும். இந்த ரியாக்ஷன்ஸ்க்கு அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க, எத்தனாலுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க 277, கார்பன் டை ஆக்சைடுக்கு 393, வாட்டருக்கு 285, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, எதுக்கு மட்டும் கொடுக்கல அப்படின்னா ஆக்சிஜனுக்கு. அப்போ ஆக்சிஜனுக்கு கொடுக்காதது நம்ம என்னன்னு வச்சுக்கணும்ப்பா, 0ன்னு வச்சுக்கிறோம். என்தால்பி ஃபார்மேஷன் ஆஃப் ஆக்சிஜன் கேசி ஸ்டேட் இன் ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் இஸ் 0. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதாவது கொடுக்காத எலமெண்ட்டுக்கு நம்ம என்னன்னு மென்ஷன் பண்ணிக்கணும், 0 அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். சரிங்களா, அதை வச்சு நீங்கள் ஒரு ப்ராப்ளம் செஞ்சுருக்காங்க. ப்ராப்ளம் பார்த்துக்குங்க, தெரியல அப்படின்னு சொன்னால் நம்ம அடுத்த கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து மோலார் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்ற கொஸ்டின் பார்க்க போகிறோம். சரிங்களா, ஒன்றும் இல்லை, மோலார் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொன்னால் ஹீட் Q இஸ் சப்ளை டு ஏ சிஸ்டம். தெரியும் உங்களுக்கு, Qனா என்னதுப்பா, ஹீட் அப்படின்னு தெரியும். Qனா என்னது, ஹீட் இஸ் சப்ளை டு ஏ சிஸ்டம். the molecules in the system absorbs the heat and against their kinetic energy increases. சரிங்களா, ஏதாவது ஒரு சிஸ்டம் வந்துட்டு ஹீட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிச்சுன்னா, சரிங்களா, அதில் சிஸ்டம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதிக்கு பிறகு என்னது சிஸ்டம். இந்த இடத்துல ரியாக்ஷன் பண்ண போகிறோம். இது வந்துட்டு ஹீட்னா என்னதுப்பா, Q அப்சர்வ் பண்ணிச்சுன்னா கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். கைனட்டிக் எனர்ஜினா அந்த மாலிகுல்ஸோட அந்த மூவ்மெண்ட். கைனட்டிக் எனர்ஜினா என்னப்பா, உங்களுக்கு ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்களா, ½ mv². வின்றது வெலாசிட்டி, எம்ன்றது மாஸ். அது ஒன்றோட ஒன்று மோதும் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் இன் டேன்ஸ் ரைசஸ் டெம்பரேச்சர். இப்போ என்ன பண்ணுறாங்க, விச் இன் டேன் ரைசஸ் டெம்பரேச்சர் ஆஃப் த சிஸ்டம் ஃப்ரம் T1 to T2. அப்போ கண்டிப்பாக ஹீட் அப்சர்வ் பண்ணும்போது டெம்பரேச்சர் கண்டிப்பாக என்ன ஆகும், மாலிகுல் ஒன்றோட ஒன்று மோதுனால டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். இந்த இன்க்ரீசஸ் டெம்பரேச்சர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு, இங்கே பாருங்கள், இன்க்ரீசஸ் கண்டிப்பாக ஹீட் அப்சர்வ் பண்ணிச்சுன்னா மாலிகுல் ஒன்றோட ஒன்று மோதுறனால கண்டிப்பாக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஹீட் அப்சர்வ் பண்ணுறதுனால மோதுறனால டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ டெம்பரேச்சர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு, சரிங்களா, டெம்பரேச்சர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு அமௌண்ட் ஆஃப் ஹீட் அப்சார்ப்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் த மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், அதனால இங்கிட்ட எம். அப்போ எவ்வளோ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஆயிருக்கோ அதனால சேஞ்ச் இன் அப்படின்றனால இந்த இடத்துல என்ன போட்டிருக்காங்க, Q டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எம்ன்றது மாசு, T சேஞ்சுன்றனால டெல்டா T அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை ஒரு கான்சன்ட்ரேஷன் என்னது, இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு கொண்டு வரணும்னா உங்களுக்கு என்ன சேர்க்கணும்னு தெரியும், ஒரு கான்ஸ்டன்ட். இந்த இடத்துல C அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட் சேர்க்குறாங்க, அதுதான் இந்த ஸ்டெப்பு. Q ஈக்குவல் டு C, எம்னா மாஸ்ப்பா, டெல்டா T அப்படின்னு சொன்னால் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். அடுத்து என்னது, C ஈக்குவல் டு Q/m டெல்டா T. நம்மளுக்கு C தான் தேவை. C அப்படின்றது என்னதான் அந்த இடத்துல வெறும் ஹீட் கெப்பாசிட்டி. டிஃபைன் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொன்னால் நீங்கள் எழுதணும். சரிங்களா, ஹீட் இஸ் சப்ளை டு ஏ சிஸ்டம். கொஞ்சோண்டு ஹீட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த சிஸ்டத்தில் உள்ள அந்த மாலிகூல்ஸ் கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஒன்றோட ஒன்று மோதுறதுனால கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ்னால டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும். அந்த டெம்பரேச்சர் சேஞ்ச் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, எவ்வளோ ஹீட் நீங்கள் கொடுத்தீங்களோ அதை பொறுத்தும், அதை மாசை பொறுத்தும் இருக்கும். சரிங்களா, வெயிட் அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு இருந்தாப்புல இருக்கும். அதனால தான் Q அப்படின்றது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு M இன்ட்டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுதான் என்னது ஹீட் கெப்பாசிட்டி. அந்த கான்ஸ்டன்ட் C இஸ் கால்டு ஹீட் கெப்பாசிட்டி. உடனே சியோட ஃபார்முலாவை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதுறாங்க. C இஸ் ஈக்குவல் டு Q/m இன்ட்டு T2 - T1. T2 - T1 என்ன சொல்கிறாங்க, சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்.
இதே கண்டிஷன்ஸ் தான் எல்லாத்துக்கும். சரிங்களா? இதே கான்செப்டை வச்சு இப்போ மாஸ் அப்படின்றத நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்க? மாஸ் வந்துட்டு 1 கிலோகிராம் உள்ள சப்ஸ்டன்ஸ். டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ எடுத்துக்கிறீங்க? அந்த டெல்டா டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த T2 மைனஸ் T1 இருக்குது பார்த்தீங்களா? அதை எவ்வளோ எடுத்துக்கிறீங்க? 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு பேர் அந்த இடத்துல பண்ணுற ஹீட் கெப்பாசிட்டிக்கு பேர் என்னது? ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. அதாவது மாஸ் 1 கிலோகிராமும் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் 1 இருந்தால் அந்த ஹீட் கெப்பாசிட்டிக்கு பேர் என்னப்பா சொல்கிறாங்க? ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல என்ன வந்துடும்? இந்த ஈக்குவேஷனில் சஸ்டெயின் மாஸ்க்கு பதிலாக நீங்கள் என்ன போட்டுருவீங்க? 1. டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்க்கு பதிலாக என்ன போட்டுருவீங்க? 1. அப்போ C = என்னப்பா வந்துடும்? Q. C = Q அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் என்னதான்? ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. உடனே இதுக்கு ஒரு டெஃபினேஷன் சொல்கிறாங்க. அந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி சிஸ்டம் இஸ் டிபெண்ட் ஹீட் அப்சார்ப்டு by 1 kilogram of substance to rise its temperature by 1 Kelvin. 1 kilogram, அதாவது 1 கிலோகிராம் உள்ள ஒரு சப்ஸ்டன்ஸ் எவ்வளவு டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுது? ஒரு டெம்பரேச்சர் 1 கெல்வின் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது எவ்வளவு அந்த என்தால்பி சேஞ்ச் ஆகுதோ அந்த ஹீட் அப்சர்வுக்கு ஈக்குவலாக என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? சிக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அந்த ஹீட் கெப்பாசிட்டி இதே வந்துட்டு 1 கிலோகிராம் 1 டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் அந்த கான்செப்ட் பதிலாக என்ன சொல்கிறாங்கன்னா 1 மோலா அப்படின்னு சொன்னாங்கன்னா இது மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. 1 மோல் என்ன சொல்லியிருக்காங்க? அமௌண்ட் ஆஃப் ஹீட் அப்சார்ப்டு பை 1 மோல் of the substance rise to temperature by 1 Kelvin. 1 கிலோகிராம் சொன்னாங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. 1 மோல் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னதுப்பா? மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. சரிங்களா? எல்லாத்துக்கும் டெஃபினேஷன்ஸ் பார்த்துங்க. இதோட யூனிட்டு கேட்டிருக்கேன். சரிங்களா? ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்றதோட யூனிட் பார்த்தீங்கன்னா மோலார் ஹீட் கெப்பாசிட்டிக்கு ஜூல் பெர் கெல்வின் பெர் மோல். The molar heat capacity can be expressed in their constant volume or constant pressure. இதை வந்துட்டு நம்ம அடுத்த கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? இது வரைக்கும் நீங்கள் லைட்டாக ரஃபாக பார்த்து வச்சுருங்க. Thank you, friends.